சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுடைய குணம் எப்படி இருக்கும்? ஜென்ரலாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கற்பனை மிகவும் அதிகம். ஏன் கற்பனை அதிகம்னா 2 கூடியவன் புதனாக இருக்கிறான், 12 கூடியவன் சந்திரனாக இருக்கிறான். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தான். மேபி அது உங்களோட லீடர்ஷிப் எப்படின்னா ஒரு ஃப்யூச்சர் கோலை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு உருவம் வருது அப்படின்னா அது எப்படி ஒரு விதை அது எப்படி வளர்ந்து அது பெருசாக விருட்சமாகும்னு தான் உங்களுடைய கனவாக இருக்குமே தவிர அது எப்படி இதுன்னு இருக்காது. அது ஒரு ஜென்ரல் ஆக்டிவிட்டி மாதிரி யோசிக்க மாட்டீங்க, லாங் டேர்மாக யோசிப்பீங்க. அது உங்களோட குணம். அதே மாதிரி நீங்கள் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குவார்ட்டர்ஸ் ஹெச்இசி குவார்ட்டர்ஸ் சார், எங்கள் அப்பா பிடபிள்யூடியில் வேலை பார்த்தாரு, எங்கள் முன்னாடி இந்த டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ் சார், நான் ஒரு தெர்மல் பிளான்ட்டில் எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு, அங்கே எல்லா அதிகாரி இருப்பாங்க, நாங்களும் இருப்போம். நாங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்ததுனால எங்களுக்கு அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது. அந்த மாதிரி குவார்ட்டர்ஸில் வேலை பார்க்க நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அரசியல், அரசு பணி இதெல்லாம் பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பாவே அரசு பணியில் இருக்கிறவர் இருப்பார், அல்லது எங்கள் பெரியப்பா அரசு பணியில் இருந்தார் சார், கவர்மெண்ட்டில் பெரிய ஸ்டாஃபு, அல்லது சின்ன பணியாவது அரசு பணியில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்களும் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அரசியலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா எம்எல்ஏவாக இருக்கார், அப்படி இருக்கார் போன்றவர்களாம். அடுத்ததாக சங்கம், சமுதாய பணிகள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்கம், சமுதாய பணிகள்லாம் உங்கள் வீட்டில் பெரும்பாலும் எடுத்து பண்ணுவாங்க. சமுதாய பணிகளை நீங்கள் அதில் எடுத்து ஒரு சங்கம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. அடுத்து உங்கள் வீட்டில் லாட்ஜு, ஹோட்டல், அதாவது உங்களுடைய நோக்கமே என்னென்னா நான் வளர்ந்தப்புறம் ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும், நான் வளர்ந்தப்புறம் நான் ஒரு லாட்ஜு கட்டணும், நான் வளர்ந்தப்போ எல்லோரும் தங்குற மாதிரி ஒரு லாட்ஜு கட்டணும். சில பேர் இலவச லாட்ஜு பிளான் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, ஆசிரமம் மாதிரி. இந்த கோயில் பக்கத்தில் வர்றவங்க சேவார்த்திகள், பக்தர்கள் தங்குறதுக்கு ஒரு கட்டடம் மாதிரி கட்டினா எனக்கு காலத்துக்கும் புண்ணியம். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாவே இருக்கும். அதுதான் உங்களோட லட்சியமாகவே இருக்கும். சில பேர் திருமண மண்டபம் ரொம்ப ரொம்ப லோயர் ரேட்டுக்கு வாடகைக்கு விடுறவங்கள இன்னி கூட பார்த்துருக்கேன். வெளியில் 50,000 ரூபா சார் திருமண மண்டபம், இங்கே வாங்கினா 5,000 ரூபா சார், ஆனால் 2 மாதம் முன்னாடி புக் பண்ணணும். அந்த மாதிரி எத்தனையோ திருமண மண்டபங்கள் நான் பார்க்குறேன். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள். அவங்கெல்லாம் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு ராஜா மாதிரியே யோசிப்பாங்க எல்லாத்தையும். ஒரு ராஜா என்ன பண்ணுவார்? மக்களுக்கு நன்மை செய்வார். அந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்கிறது உங்கள் குணம். இதுதான் உங்கள் ப்ராப்ளமோ. ஏன்னா ராஜாவுக்கு சில விஷயங்களில் விதிவிலக்கு உண்டு. ராஜா பண்ணால் யாரும் கேட்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் அது ஒன்றுன்னா அதுக்கு அடுத்து வரேன். ஸோ அப்போது திருமண மண்டபம் போன்றவை கட்டுவார்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா ராஜாவுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி உங்களுடைய குணங்கள் இருக்கும். அப்படி அது என்ன தப்பு இப்போது? அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு பதவி இப்படி இருக்கோம், நமக்கு அப்படி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். அதெல்லாம் உங்களோட குணம்.